ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜர்னி டே 25 தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு உங்களோட நாள் எப்படி போச்சு? நல்லபடியாக போச்சா? என்னென்ன சாப்பிட்டீங்க கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, என்னக்கா சென்னை போகிறேன்னு சொன்னீங்களே, நல்லபடியாக போய் சேர்ந்தீங்களான்னு கேட்குறீங்களா? நான் இன்னைக்கு நல்லபடியாகவே காலையில் வந்து சேர்ந்தேன். காலையில் வரதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக தான் இருந்தது. ஸோ அதனால நான் இன்னைக்கு 1 cup ஆஃப் டீ குடிச்சுக்கிட்டேன். ஆனால் அது சுகர் கம்மியாக தான் குடிச்சுக்கிட்டேன். சரியா? சரி, நீங்கள் யாராவது இப்போ வெயிட் லாஸில் இருக்கும்போது ஏதாவது ஃபங்க்ஷன் வீடு இல்லது எங்கேயாவது வெளியில் போக வேண்டியது ஏதாவது இருக்குதா? யாராவது போனீங்களா? அப்படின்னா நீங்கள் உங்களோட அந்த நாளை எப்படி கடந்தீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? நான் அதை எனக்கு ஒரு டிப்ஸாக நான் எடுத்துக்கிறேன். சரியா? சரி, இன்னைக்கு ஏதாவது ஜங்க் ஃபுட் ஏதாவது எடுத்துக்கிட்டிங்களா? எடுத்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒர்க் அவுட் எல்லாம் பண்ணிங்களா? வாக்கிங் எல்லாம் பண்ணிங்களா? நான் இன்றைக்கி வாக்கிங் கரெக்டாக பண்ணிட்டேன்ப்பா. இப்போ ஈவினிங் தான் பண்ணினேன் வாக்கிங். பாப்பாவும் கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. இங்கே வந்து நியூ பிளேஸில், ஸோ கொஞ்சம் அழுதுகிட்டே இருந்தாங்க. ஸோ நாங்கள் கொஞ்சம் மாடியில் போய் அவங்கள வச்சுட்டே வாக்கிங்லாம் பண்ணி இன்றைக்கி எப்படியோ எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே நீங்கள் சென்னைக்கு எல்லோரும் வந்திருக்கீங்களா? நான் இதுக்கு முன்னாடி 1 time வந்திருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 years முன்னாடி வந்தேன். அப்போது வந்து ரொம்ப பில்டிங், எங்கள் அண்ணா இருந்த இடத்துலலாம் ரொம்ப பில்டிங் இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் இப்போல்லாம் நிறைய பில்டிங் இருக்குது. எங்கே பார்த்தாலுமே பில்டிங் தான் இருக்குது. நான் அந்த வீடியோவை இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள், ஓகேவா? எவ்வளோ பில்டிங் வந்திருக்குன்னு பாருங்கள். நான் எங்கள் ஊர்லலாம் இப்படி பில்டிங் இருக்காது. எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் தென்னந்தோப்பு தான். ஸோ அங்கெல்லாம் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்குது. இங்கே எங்கே பார்த்தாலும் க்ரௌடு, எங்கே பார்த்தாலும் மக்கள் கூட்டமாக தான் இருக்குது. ஸோ எனக்கு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருக்குது. சரி, நான் ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கணும். சரி வாங்க விஷயத்துக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி என்னென்ன சாப்பிட்டேன்னு சொல்லணும்ல. சரி, நான் இப்போ சொல்லவா நான் என்னென்ன சாப்பிட்டேன்? என்ன அண்ணா வீட்டுக்கு போயிருக்கிறதுனால என்ன நிறைய ஜங்க் ஃபுட் எடுத்தீங்களான்னு கேட்குறீங்களா? எடுத்திருக்கேனா இல்லையா நீங்களே நான் சொல்கிறத வச்சு சொல்லுங்கள், ஓகேவா? சரி, நான் இன்னைக்கு காலையில் வந்து சேர்ந்ததே ரொம்ப லேட்டாக தான் வந்து சேர்ந்தேன். 10:30 போல் தான் அண்ணா வீட்டுக்கே வந்து சேர்ந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டேன். ஒரு 11 மணி ஆகிடுச்சு காலையில் சாப்பிட்றதுக்கே. அதுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன்னா 2 இட்லியும் சாம்பார், நிறைய காய்கறி போட்ட சாம்பார் தான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் லஞ்சுக்கு சாதமும் ஃபிஷ் கறியும், ஃபிஷ்ஷும் எடுத்துக்கிட்டேன். கறியில் உள்ள ஃபிஷ் தான் எடுத்துக்கிட்டேன், ஃப்ரை எடுக்கலை இன்னைக்கு, ஓகேவா? அதுக்கப்புறம் டின்னருக்கு 2 தோசையும், அதுக்கு மதியம் வச்ச ஃபிஷ் கறியும் இருந்தது, அதோட சாம்பாரும் இருந்தது. நான் ஃபிஷ் கறி வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஏன்னா காலையிலேயும் சாம்பார் தானே சாப்பிட்டோம். ஸோ அதனால எனக்கு அது வச்சு சாப்பிட இஷ்டம் இல்லை. ஸோ இன்றைக்கி நான் ஃபிஷ் கறி வச்சு 2 தோசை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டேன். அடுத்தது காலையில் வழக்கம் போல் காலையிலையும் ஈவினிங்கும் நைட்டும் மில்க் குடிச்சுக்கிட்டேன். ஆனால் ஈவினிங் மில்க் குடிக்கலை, அதுக்கு பதிலாக சுகர் கம்மியாக டீ எடுத்துக்கிட்டேன். ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணி வந்ததுனால எனக்கு ரொம்ப தலைவலிச்சுது. தூக்கம்லாம் ஒழுங்காக இல்லாததுனால கொஞ்சம் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ண மாதிரி இருந்தது. ஸோ சுகர் கம்மியாக ஒரு டீ எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு தர்பூசணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வேறு என்ன எடுத்துக்கிட்டேன் இன்னைக்கு? அவ்வளோதான், வேறு எதுவும் நான் எடுத்துக்கலை. எனி கேலரிஸ் பார்க்கலாமா? நம்ம என்னென்ன சாப்பிட்டதுக்கு எவ்வளோ கேலரிஸ்ன்னு பார்க்கலாமா? நீங்கள் கேல்குலேட் பண்ணுறீங்களா? ChatGPTயில் உங்களோட இமேஜ் எல்லாம் போட்டு பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். சரி, நான் இன்றைக்கி பார்த்ததை நான் உங்களுக்கு சொல்கிறேன், சரியா? டிஃபனுக்கு, அதாவது 2 இட்லியும் சாம்பாரும் சாப்பிட்டாங்க, அதுக்கு 180 to 220 கேலரி, அதாவது 180 to 220 கேலரி. அடுத்தது லஞ்சுக்கு 550 to 700 கேலரி. டின்னருக்கு 250 to 350 கேலரி. ஏன்னா இட்லியை விட தோசையில் வந்து கேலரி அதிகம். அதனால தான் நான் உங்கள்கிட்ட ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு இட்லி எடுக்க கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் இட்லியே எடுங்க. ஏன்னா நம்ம தோசை சுடும்போது அதில் ஆயில் நம்ம ஸ்ப்ரே பண்ணுவோம், இல்லைட்டா கொஞ்சம் ஊற்றுவோம். அதனால இதோட கேலரி அதிகம். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ தோசையை கட் பண்ண முடியுதோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ கட் பண்ணிவிட்டு இட்லி எடுக்க பாருங்கள், சரியா? எனக்கு ஆனால் இட்லியை விட தோசை தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் அடிக்கடி அந்த தோசையும் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் உங்களுக்கு இட்லி ஓகேவா இருந்தால் இட்லியே சாப்பிடுங்க, சரியா? அதுக்கப்புறம் தர்பூசணிக்கு 25 to 35 கேலரி. அடுத்து சர்க்கரை குறைவாக ஒரு டீ எடுத்தேன்ல, அதுக்கு 40 to 60 கேலரி. அதுக்கப்புறம் மில்க்குக்கு
130 to 150 கேலரி. 3 டைம் குடிச்சதுக்குமே 2 டைம் குடிச்சதுக்குமே 130 to 150 கேலரி தான். ஏன்னா நான் 1 டைம் டீலாம் குடித்தேன். சரி, மொத்தம் நான் இன்றைக்கி எடுத்தது 1300 to 1650 கேலரி. ஸோ அந்த லெவலுக்குள்ளே ரீச் ஆகிட்டேன். இன்றைக்கி டயட் ரேஞ்ச் வந்து கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு நான் வெற்றிகரமாக 25வது நாளை முடித்து விட்டேன். நீங்களும் முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அப்படி தானே? முடிச்சிருப்பீங்கல்ல? கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அதுக்கப்புறம் நியூட்ரிஷன் சொல்லட்டா? ப்ரோட்டீன் இன்னைக்கு கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். ஏன்னு எனக்கே தெரில. நான் நிறைய ஃபிஷ்லாம் சாப்பிட்ட மாதிரி தான் இருக்குது. ஆனால் எப்படி ப்ரோட்டீன் குறைஞ்சுன்னு தெரில. 45 to 60 கிராம் தான் எடுத்திருக்கேன். நமக்கு வந்து டார்கெட் 70 to 90 கிலோல. ஆனால் இன்றைக்கி நான் 45 to 60 கிராம் தான் எடுத்திருக்கேன். காப்ஸு கரெக்டான ஒரு லெவலுக்குள்ளே வந்திருக்கேன். 150 to 200 கிராம்ஸ். அடுத்த ஃபேட்டு 35 to 50 கிராம். அடுத்த ஃபைபர் 10 to 18 கிராம். சரி, இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க? எவ்வளோ கேலரி உங்களோட டார்கெட், அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? சொல்கிறீங்களா? எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் இனி போக போக கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுவோம். அதனால் நீங்கள் யாரெல்லாம் ஃபாலோ என்ன பண்ணுறீங்களோ, இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா எனக்கு ஒரு லைக் போட்டுட்டு எனக்கு ஒரு கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியும், ஓகேவா? ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி 25 days ஆகுது. எனக்கு இதுக்கு முன்னாடி 2 சிஸ்டர்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நாங்கள் ஃபாலோ பண்ணுறோங்க்கான்னு. ஆனால் வேறு யாராவது பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. ஸோ இன்றைக்கி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட டயட்டை இம்ப்ரூவ் பண்ணி நம்மளோட ஹெல்த்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராத மாதிரி நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாடுலேயே சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம வந்து நம்மளோட டயட்டை நல்லபடியாக கொண்டு போவோம். சரியா? நம்ம டார்கெட்டையும் வெற்றிகரமாக அடைவோம். கண்டிப்பாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகும். ஸோ எதை பற்றியுமே யோசிக்காமல், யார் என்ன சொன்னாலும் அதை கண்டுக்காமல் நீங்கள் உங்களோட டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இனி நாளைக்குள்ள வீடியோவில் நாளைக்கு என்ன சாப்பிட்டேன்னு பார்க்கலாம். பை பாய்.